கொடைக்கானலில் அதிரடி வேட்டை. விடிய விடிய நடந்த மது விற்பனை. கான்வென்ட் சாலையில் சிக்கிய 900 மது பாட்டில்கள். தடையை மீறிய தனியார் விடுதி மீது பாய்ந்தது வழக்கு. வணக்கம், உங்கள் சாணக்கியன் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்றாக திகழ்வது கான்வென்ட் சாலை பகுதி. இந்த பகுதியில் இயங்கி வரும் ஒரு தனியார் மதுபான விடுதி அரசு அனுமதித்த நேரத்தை தாண்டி சட்ட விரோத விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக புகார்கள் எழுந்தன. பொதுவாக இந்த மதுபான விடுதியானது காலை 11 மணி முதல் இரவு 11 மணி வரை மட்டுமே இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தடையை மீறி அதிகாலை வேளையிலேயே அங்கு மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை வேளையில் காவல்துறையினர் அந்த விடுதியில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது அங்கு அனுமதியின்றி விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 180 ml, 380 ml, 780 ml மற்றும் பீர் பாட்டில்கள் என மொத்தம் 900 மது பாட்டில்களை காவல்துறையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். சட்டவிரோதமாக செயல்பட்ட அந்த தனியார் மதுபான விடுதி மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள தனியார் மதுபான விடுதிகள் மற்றும் பார்களில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தவிர்த்து விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை பாயும் என காவல்துறை தரப்பில் அதிரடி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.